Welcome to JOAN'S Coastal Delicacies. Hi, this is Jayanti. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். இது வந்து இட்டாலியன் டிஷ்ஷு. இதுக்கு பேர் வந்து லசானியான்னு சொல்லுவாங்க. அந்த பேரை கேட்டாலே நல்லா இருக்குல்ல. பெரிய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் கிடைக்கிற இந்த டிஷ்ஷை நம்ம எப்படி சிம்பிளாக அவன் இல்லாமல் வீட்டிலையே செய்ய போகிறோன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ட்ரெடிஷ்னல் இட்டாலியன் பாஸ்டா. இட்டாலியன்ஸ் தான் இது நிறைய பண்ணுவாங்க. இது வந்து நான்வெஜ்ஜில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மற்ற கண்ட்ரீஸ்லலாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ண போகிறோம். இது வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம சாப்பிட முடியும். நான் எப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன்றதை சொல்கிறேன். சென்னையில் பெசன்ட் நகர் போயிருக்கும்போது என் குழந்தைங்களாம் அப்போ ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க. அப்போ வந்து இந்த பீச்சுக்கு ஆப்போசிட் சைடில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான கான்டினென்டல் ஃபுட்டெல்லாம் கிடைக்கும். அங்கே தான் நான் முத இது சாப்பிட்ருக்கேன். பெரிய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் கிடைக்கிற இந்த டிஷ்ஷை நம்ம எப்படி சிம்பிளாக அவன் இல்லாமல் வீட்டிலையே செய்ய போகிறோன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ இந்த இட்டாலியன் லசானியா உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம லசானியா பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் நான் வந்து ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 1/4 பாகம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போது இதுக்கு ஒரு 3 தக்காளியை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு போட்டு நம்ம வேக விட போகிறோம். அடுத்ததாக நான் வந்து ஒரு 5-6 பூண்டு பல்லை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே போட்டு நல்லா நம்ம வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த தக்காளி பூண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மேலே வெடிச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி சமயத்தில் நம்ம தனியாக எடுத்து இதை ஆற விட்டுறலாம். இப்போ இதை ஆற விட்டு இந்த தக்காளி மேலே இருக்க தோலெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் உரித்து எடுத்துக்குங்க. இந்த தக்காளியோட தோலெல்லாம் உரித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த பூண்டையும் தக்காளியும் போட்டு நல்லா நம்ம மிக்சியில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு பேனை வச்சு அதில் ஒரு 20 கிராம்ஸ் வந்து நம்ம பட்டரை போட்டு அதை மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த டிஷ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதோடு போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 லிட்டர் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஊற்றி நல்லா நம்ம லம்ப்ஸ் இல்லாமல் கரைக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ வந்து மில்க் பத்தலைன்னா திரும்பவும் நம்ம ஊற்றிக்கலாம்.
இந்த திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிகிட்டே முதல்ல கரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். நம்ம இன்னும் கொஞ்சமும் மில்க் ஊற்றிக்கலாம். ஒரு 100 ml திரும்ப ஊற்றிக்கிறேன். இதில் போட்டு நம்ம நல்லா அந்த பீட்டர் இருந்ததுன்னா அதில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நான் இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் ஆரிகானோ போட்டுக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து வெறும் பெப்பர் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணுன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் ஒயிட் சாஸை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்ததாக நான் வந்து ஒரு கை அளவு பாஸ்தாவை உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். இது தனித்தனியாக வருது பாருங்கள். அதுக்காக நம்ம வந்து கோல்ட் வாட்டரில் கழுவிக்கணும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இந்த ஒயிட் சாஸை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக ரெட் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டாக இந்த தக்காளியும் இந்த பூண்டையும் அதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இது ஒரு அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு இது வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சி சாஸ் மாதிரி வர வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிப்போம். இப்போ இன்னும் கொஞ்சமும் திக் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா திக் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நல்லா இந்த சாஸ் பதத்துக்கு வந்துடுச்சா. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஸ்டவ்வை கொளுத்தி ஒரு பேன் வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு பீஸ் நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு நம்ம நல்லா அதை மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு 10 பூண்டு பல்லை நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு வெங்காயத்தையும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு கேரட்டை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். 1 கேரட் அது நல்லா டைமண்ட் ஷேப்பில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு ஃப்ரை பண்ணேன். கேரட் ஓரளவுக்கு வெந்திருக்குது. இந்த சமயத்தில் நான் வந்து 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்னை தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே போட்டுக்கிறேன். அப்புறம் 1 கப் அளவுக்கு நான் இந்த கேப்சிகமையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதே மாதிரி டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸுமே ஒரே மாதிரி கட் பண்ணுங்கள். இது வந்து நான் அடுத்ததாக தக்காளி போடுறேன். தக்காளி வந்து உள்ளே இருக்க சீடு எடுத்துகிட்டு அந்த ஃப்ளெஷ்ஷை வந்து சின்னதாக இதே மாதிரி கட் பண்ணி வச்சு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்ததாக இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு சாட்டே பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் வந்து க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ஆரிகானாவும் போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் போட்டுக்கிறேன். இதை போட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து தண்ணிலாம் ஊற்றவே வேண்டாம். நம்ம மூடி போடுறதுலே அந்த ஸ்டீம்லேயே இந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற மாய்ஸ்சர்லேயே வெந்துடும். வெஜிடபிள்ஸ் நல்லா ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு ஒரு தவாவை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப்பு. நீங்கள் லசானியா பண்ண போகிறீங்களோ அதில் ஒரு பேனோ இல்லை ஒரு பாத்திரமோ அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இந்த ரெட் சாஸை ஊற்றி நல்லா அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஒயிட் சாஸ் ஊற்ற போகிறோம். ஒயிட் சாஸ் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க டைமில் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி ஆகிடும் இல்லையா. அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாலை ஊற்றி அதை வந்து மிக்சியில் அடிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இந்த ஒயிட் சாஸையும் அடுத்த லேயராக ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒயிட் சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். நான் வந்து ப்ரெட்டை வந்து இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அதை இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அழகாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க.
இப்போ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நான் ப்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கிறேன். அதை இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணோன்னா அப்படியே கரெக்டாக ஃபிட் ஆகிடும் அதில். இப்போ வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்க்கு வந்துடுச்சு பாருங்கள். அடுத்ததாக இதுக்கு மேலே வந்து நம்ம ரெட் சாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெட் சாஸ்க்கு மேலே திரும்பவும் நம்ம வந்து ஒயிட் சாஸை நம்ம ஊற்றி அதை நல்லா ஒரு ஸ்பேட்டுலாவோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு நீங்கள் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து ஒயிட் சாஸில் பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அதை வந்து ஒரு லேயராக நம்ம போட்டுக்கலாம். இது ஆக்சுவலாக பாஸ்தா லசானியான்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து ப்ரெட்டையும் வச்சு பண்ணுறோம், அதனால நம்ம வந்து ப்ரெட் லசானியான்னு சொல்கிறோம். பட் இட்டாலியன்ஸ் வந்து பாஸ்தான்னு தான் சொல்லுவாங்க இதை. இப்போ நம்ம இதில் நல்லா வந்து ஒரு லேயர் வரா மாதிரி நீங்கள் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம வந்து இந்த சாஸ் போட்டிருக்கிறதுனால ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கோம், அதை எடுத்து விட்டு அழகாக பண்ணிடுங்க. இந்த பாஸ்தாவை வந்து ஒரு லேயர் நம்ம போட்டுட்டோம். இதுக்கு மேலே வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸை இதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணணும். இன்னொரு லேயர் இதே மாதிரியே நீங்கள் அழகாக போட்டுக்குங்க. வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் ப்ரோக்கோலிஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த எல்லோ பெப்பர், இந்த கேப்சிகம்லேயே எல்லோ கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அது போடலாம். ரெட் கலர் போடலாம். அதெல்லாம் போட்டால் இன்னும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்னும் டெலிஷியஸாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் எல்லோரும் வந்து நம்ம வீட்டில் செய்யணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம ப்ரெட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெட்டெல்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம டொமேட்டோ சாஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த லசானியா வந்து அவனில் தான் செய்யணும்னு இல்லை, நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் போய் தான் சாப்பிடுவோம். ஆனால் ஈஸியாக நம்ம வீட்டிலையே எப்படி தவாவில் பண்ண போகிறோன்றதை தான் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இந்த டொமேட்டோ சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒயிட் சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம பாஸ்தா போட போகிறோம். அப்படியே நீங்கள் வந்து ஒரு லேயராக இதே மாதிரியே செஞ்சுட்டு வரணும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, நல்லா ஈஸியாக பண்ணிடலாம். சூப்பராக வரும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிலாம் சாப்பிட மாட்டீங்க. இப்போ இந்த பாஸ்தாக்கு மேலே நம்ம வந்து வெஜிடபிள்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நீங்கள் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை லேயர்ஸ் வேணுமோ அத்தனை லேயர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலே பாக்கி இருக்கிற இந்த ரெட் சாஸை வந்து நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாக்கி இருக்கிற இந்த ஒயிட் சாஸையும் இதுக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் வந்து நீங்கள் மெயின் கோர்ஸாகவே சாப்பிட்லாம். இது வந்து ஸ்நாக்குக்காக இல்லை, இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரு எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். இப்போ இந்த சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு மேலே நான் வந்து ஆரிகனோ வந்து தூவிக்கிறேன். உங்கள்கிட்ட ஆரிகனோ இல்லைனாக்கா நீங்கள் வந்து பெப்பர் கூட தூவிக்கலாம். இதுக்கு நான் வந்து 2 சீஸ் க்யூப்ஸை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் வந்து மேலே போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மொசரல்லா சீஸ் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ப்ராசஸ் சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுவே ரொம்ப நல்லா வரும். இப்போ ஃபைனலாக ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டுக்கு நான் வந்து பட்டரை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டுக்கிறேன். இப்போ லசானியாவுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த தவாக்கு மேலே இதை வச்சு ஒரு 10 to 12 மினிட்ஸ் நம்ம இதை பேக் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லசானியா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு மேலே பார்க்கும்போதே எவ்வளோ ஃபேசினேட்டிங்காக இருக்குல்ல. இந்த பட்டர், இந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி இந்த வெஜிடபிள்ஸு இதெல்லாம் பார்க்கும்போதே டெம்ப்டிங்காக இருக்கும். இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணோம்னா ஆஹா சூப்பராக இருக்கும். இந்த லசானியா பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம். இது வந்து நீங்கள் பெரிய ஹோட்டல்ஸில் அப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்லலாம் தான் நம்ம சாப்பிட முடியும். ஆனால் இது எவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு அவன்லாம் இல்லாமலே செஞ்சு காட்டியிருக்கேன். இதில் இருக்கிற இந்த சாஸ், இந்த ரெட் சாஸு, ஒயிட் சாஸு, அப்புறம் அதில் வெஜிடபிள்ஸு எல்லாமே நம்ம ஈஸியாக வீட்டில் செய்கிறது தான்.
அதனால இதை நீங்கள் செஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி லிப் ஸ்மாக்கிங் டிஷ்ஷஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பண்ண மறந்துடாங்க. ஓகே, see you in the next video. Bye bye. Thanks for watching.